My dear students, welcome to online class. Now let us see 12th chapter Mineral Nutrition. உணவூட்டத்துக்கு பயன்படக்கூடிய தாதுப்புக்கள், குறிப்பாக தாவர வறட்சிகளை தூண்டவும் தாவர செயலியல் பண்புகளை தூண்டவும் பயன்படக்கூடிய முக்கியமான தாதுப்புக்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மினரல் நியூட்ரிஷன். ஸோ மினரல் நியூட்ரிஷன் இன் பிளான்ட், தாவரங்களுடைய வளர்ச்சிக்கும் உடல் செயலியலுக்கும் பயன்படக்கூடிய முக்கியமான சில தாதுப்புக்களை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஸோ சென்ற வகுப்பில் இன் லாஸ்ட் கிளாஸ் we could see transport in plant, the water transport in plant, energy molecule transport in plant. So transpiration by water loss, the conduction of the water, conduction of the flowing, conduction of the food material. So all the things we should be clearly elaborate and discussed. So in this chapter 12th minerals nutrition, தாவர வளர்ச்சி மற்றும் உடல் செயல்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தாதுப்புக்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த தாதுப்புக்கள் ஆர் மினரல் நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கல மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் அன்டிஃபரன்ஷியேட்டட் நியூட்ரியன்ஸ் ஆர் அன்கிளாசிஃபிகேடு மினரல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இல்லை மேக்ரோ நியூட்ரியன்ட்டு மினரல் நியூட்ரியன்ஸு, மைக்ரோ மினரல் நியூட்ரியன்ஸு, அன்கிளாசிஃபைடு மினரல்ஸ் நியூட்ரியன்ட்டு அப்படின்னு ஒரு 3 டைப்பாக பிரிக்கணும்னு சொல்கிறோம். ஸோ இந்த மினரல்ஸ் எப்படி தாவரங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்க்கல, பொதுவாக தாவரங்கள் இப்படிப்பட்ட தாதுப்புக்களை ஸோ அட்மாஸ்பியர், வாட்டர் மற்றும் சாயில் இவற்றில் அதிகளவு பெறப்படுகிறது பார்க்கணும். குறிப்பாக the plants naturally obtain nutrient from atmosphere, water and soil. Clear? ஸோ தாவரங்களுக்கு பெரும்பாலும் தாதுப்புக்கள் கிடைப்பது அட்மாஸ்பியர், வாட்டர் அண்ட் சாயில், அது வளிமண்டலம், நீர் மற்றும் மண்ணிலிருந்து அதிக அளவு கிடைக்குன்னு பார்க்குறோம். அப்படி கிடைக்கிறத பார்க்கல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ இந்த எலிமெண்ட் என்ன சொல்கிறோம், அந்த தாவரங்களுக்கு அதாவது தாவரங்களுக்கு மிக முக்கிய முதுகெலும்பாக பயன்படுகிறதுன்னு பார்க்குறோம். ஸோ பிளான்ட்ஸ் நேச்சுரலி அப்டைன் நியூட்ரியன்ட் ஃப்ரம் அட்மாஸ்பியர், வாட்டர் அண்ட் சாயில். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆர் கால்ட் as a skeletal element சொல்கிறோம். ஸோ இந்த தாவரங்களுக்கு மிக முக்கிய முதுகெலும்பாக அதாவது பெறப்படுகின்ற முதுகெலும்புக்காக இயற்கையில் பெறப்படுகின்ற அந்த எலிமெண்ட் பார்க்கணாக்க கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ இப்படிப்பட்ட எலிமெண்ட்டு ஸோ மோஸ்ட்லி அப்டைன் ஃப்ரம் அட்மாஸ்பியர், வாட்டர் அண்ட் சாயில் பார்க்குறோம். ஸோ இது அட்மாஸ்பியர், வாட்டர் அண்ட் சாயிலில் ஏறக்குறைய அதாவது 94% ஆஃப் ட்ரை வெயிட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அட்மாஸ்பியர், வாட்டர் அண்ட் சாயிலில் கிடைக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்டை அதாவது 94% ஆஃப் ட்ரை வெயிட் அளவில் கிடைக்குன்னு பார்க்குறோம். ஸோ தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஃபார்மேஷன் ஆஃப் தி ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம முதலே சொன்னாங்கள, ஸோ தீஸ் ஸ்கெலிட்டல் எலிமெண்ட்ஸ் ஆர் இஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் பார்க்குறோம். சில அதாவது கரிம மூலக்கூறுகளை உற்பத்தி பண்ணுவதற்கு அல்லது உருவாக்குவதற்கு இது முக்கியமாக கருதப்படும் சொல்கிறோம். அப்படி உருவாக்கப்படக்கூடிய முக்கியமான அதாவது மூலக்கூறுகள் பார்க்கல கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் அண்ட் ஃபேட் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த தாவர வறட்சி மற்றும் செயல்களை தூண்டக்கூடிய முக்கியமான அந்த கரிம மூலக்கூறுகளை கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ் என்பதை என கருதுகிறோம் பார்க்குறோம். ஸோ இது எப்படி உருவாகியிருக்குன்னு பார்க்கல, ஸோ நம்ம பார்க்கல த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் த ஸ்கெலிட்டல் எலிமெண்ட். ஸோ தீஸ் எலிமெண்ட்ஸ் டு மேக் ஆர் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் சச் அஸ் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட் பார்க்குறோம். அப்போ தாவரங்களுக்கு மிக முக்கியமாக பயன்படக்கூடிய கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் போன்ற அந்த மூலக்கூறுகளை உற்பத்தி பண்ணுவதற்கு மிக அவசியமாக மிக முதுகெலும்பாக பயன்படக்கூடிய எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இது பெரும்பாலும் அட்மாஸ்பியர், வாட்டர் அண்ட் சாயிலிருந்து பெறப்படுகிறது பார்க்குறோம். ஸோ நவ் த மினரல் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் எசென்சியல். ஸோ இதனுடைய முக்கியத்துவத்தை அடிப்படையாக வைத்து இதை எப்படி பிரிக்கலாம்?
ஸோ அக்கார்டிங் டு ஆரன் அண்ட் ஸ்டவுட் 1939ல ஸோ மினரல் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஆன் எசென்சியல் இந்த ஆரன் மற்றும் ஸ்டவுட் என்ற அறிஞர்கள் 1939ல் அது பயன்பாட்டை பொறுத்து அதாவது பிரித்திருக்கிறாள் பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு பயன்படுகிறது என்பதை பொறுத்து முக்கியமான பண்பு அடிப்படையில் அதாவது 4 விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கான்னு பார்க்குறோம். ஸோ he has given the criteria required for essential mineral அப்படின்னு பார்க்குறோம். ஸோ என்ன சொல்கிறோம், so they were given the criteria required for essential minerals. இவர்கள் 2 பேரும் ஸோ இந்த முக்கியமான தாதுப்புகளை பற்றி சில பண்புகள் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் பார்க்கல, இட் இஸ் நெசசரி ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு. இது தாவரங்களுக்கு மிக அவசியமான அதாவது வளர்ச்சி மற்றும் அதாவது அதனுடைய க்ரோத் அதாவது வளர்ச்சி மற்றும் அதனுடைய உருவாக்கத்தில் மிக முக்கிய பண்பை பெறுகிறேன்னு பார்க்குறோம். ரெண்டாவது, இட் இஸ் த டைரக்ட் ரோல் இன் மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்றத்தில் நேரடியாக பங்கு வகிக்குன்னு பார்க்குறோம். அடுத்து, இட் இஸ் cannot replaced by other element. ஸோ இப்படி இந்த எசென்சியல் மினரல்ஸ் வந்து மற்ற எலிமெண்ட்டாக மாறுவதற்கு வாய்ப்புன்னு சொல்கிறோம். they cannot replaced by other element பார்க்குறோம். அடுத்தது, the deficiency make the plant impossible to complete their vegetative and reproductive phase அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா, இப்படிப்பட்ட மினரல்ஸ் தாவரங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த தாவரங்களுடைய அதாவது வெஜிடேட்டிவ் மற்றும் ரீப்ரடக்டிவ் பண்பானது வெளிப்படுவதற்கு வாய்ப்பில்லைன்னு பார்க்குறோம். அப்போது the vegetative and reproductive character should be proceed by certain essential elements and essential mineral nutrition பார்க்குறோம். சொல்ல புரியுதா? இது ஒரு 3 மார்க் கொஸ்டினாக நீ வந்து இது ப்ரிப்பேர் பண்ணிக்க. ஸோ த ஆரன் அண்ட் ஸ்டவுட் இந்தியா 1939ல் ஸோ எசென்சியல் அமினாசிட் பற்றிய எசென்சியல் மினரல் நியூட்ரிஷன் பற்றிய 4 முக்கியமான பண்புகளை கொடுத்திருக்கார்கள். அந்த பண்புகள் பார்க்கலாம். இட் இஸ் நெசசரி ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இட் இஸ் டைரக்ட் ரோல் இன் தி மெட்டபாலிசம், it is cannot replaced by other element, deficiency make the plant impossible to complete their vegetative and reproductive process பார்க்குறோம். அப்போது இந்த மினரல்ஸ் அவசியமாக இருந்தால் தான் தாவரத்துடைய அதாவது புறப்பண்பு வளர்ச்சிக்கும் இனப்பெருக்க பண்பு அதாவது வளர்ச்சிக்கும் மிக அவசியமாக இருக்கும் என்பது இந்த 4 பண்புகளை அடிப்படையாக இவர்கள் இருவரும் குறிப்பாக ஆரன் மற்றும் ஸ்டவுட் என்பவர்கள் தெரிவித்திருக்கார்கள் என்று பார்க்கிறோம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டினாக ப்ரிப்பேர் பண்ணிக்க. இது நெக்ஸ்ட்டு, த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸ் பேஸ்ட் ஆன் குவான்டிட்டி ரெக்குயர்மெண்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு தேவைப்படுகிறதை பொறுத்து அது வைக்கலாம். அதிக அளவு தேவைப்படுகிறதா அல்லது குறைந்த அளவு தேவைப்படுகிறதா, அல்லது இந்த கிளாசிஃபிகேஷனில் அதாவது அன்லிஸ்டட் கிளாசிஃபை மினரல்ஸு. ஸோ இந்த வகைப்பாட்டில் அதாவது இடம்பெறாத சில அதாவது மினரல்ஸ் இங்கே காணப்படுகிறது. ஸோ அதோடைய படியானது தனியாக கொடுக்கப்படுது பார்க்கணும். ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் குவான்டிட்டி ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது, ஸோ ஹையர் கான்சன்ட்ரேஷனா லெஸ் கான்சன்ட்ரேஷனா. ஸோ அதில் பார்க்கல 2 வெரைட்டி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மேக்ரோ நியூட்ரியன்ட்டு. Macro means larger quantity, higher concentration சொல்கிறோம். The essential minerals are required in a higher concentration பார்க்குறோம். ஸோ அதிக அளவு இது பயன்படுத்தப்படுகிறது பார்க்குறோம். ஸோ excess than அதாவது 10 micromole kilogram power -1 in tissue concentration. அப்போது என்னது, ஸோ எக்ஸஸ் அது மோர் தென் 10 அப்படின்னு பார்க்குறோம். மோர் தென் 10 micromole gram per -1 gram kilogram power -1 in tissue concentration சொல்கிறோம். அல்லது 0.1 to 10 microgram per gram of dry weight பார்க்குறோம். It is a very important calibration for macronutrient in plant அப்படின்னு பார்க்குறோம். ஸோ excess than 10 micromole 10 millimole, not micromole, 10 millimole gram power kilogram power -1 in tissue concentration, or 0.1 to 10 microgram per gram of dry weight பார்க்குறோம். For example, carbon, hydrogen, oxygen, nitrogen, potassium, phosphorus and copper, magnesium and sulfur பார்க்குறோம். Copper, magnesium and sulfur.
So calcium, carbon, hydrogen, oxygen, nitrogen, phosphorus, potassium, then calcium, magnesium and sulfur. That is sulfur. That is the macronutrient or higher concentration of certain மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்க்குறோம். ஸோ இது தாவர வளர்ச்சி மற்றும் உடல் செயலியல் மாற்றத்திற்கு மிக அதிக அளவு பயன்படக்கூடிய சில தாதுப்புகள் பார்க்குறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு லெஸ் குவான்டிட்டி ரெக்கையர்டு, லெஸ் கான்சன்ட்ரேஷன் பார்க்குறோம். குறைந்த அளவு காணப்படக்கூடிய, அதாவது தேவைப்படக்கூடிய சில மினரல் நியூட்ரியன்ஸு லெஸ் தென் 10 millimole kilogram power -1 in tissue concentration. So 10 millimole kilogram power -1 in tissue concentration பார்க்குறோம். or less than 0.1 microgram per gram of dry weight. It is the small variation. So 0.1 to 10 microgram. So directly 0.1 microgram per gram of dry weight பார்க்குறோம். For example, so iron, manganese, copper, molybdenum, zinc, boron, chlorine and nickel. So these elements are less requirement for plant growth and development பார்க்குறோம். ஸோ இது தனித்தனியான ஒரு 3 mark கொஸ்டினா நீ இதை ப்ரிப்பேர் பண்ணிக்க. ஸோ மேக்ரோ, வாட் ஆர் த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ், வாட் ஆர் தி மைக்ரோ நியூட்ரியன் மினரல்ஸ், அண்ட் ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் மேக்ரோ நியூட்ரியன் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட். So collectively one 3 mark question or separately macro and micro nutrients for our 3 mark question. And example is very must here: carbon, hydrogen, oxygen, nitrogen, phosphorus, potassium and calcium, magnesium, sulfur. Inge so iron, magnesium, copper, manganese, copper, molybdenum, zinc, boron, chlorine, nickel. Next unclassified minerals, அதாவது இந்த அட்டவணையில் பெறப்படாத சில மினரல் நியூட்ரியன்ஸ் பார்க்குறோம். மேக்ரோ அண்ட் மைக்ரோ, தே ஆர் டூ டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ட் இன் ஆர்டர் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆர் லோயர் கான்சன்ட்ரேஷன் இப்படி பார்க்கல. இதில் இடம்பெறாத மற்ற மினரல் நியூட்ரியன்ஸ் பார்க்குறோம். ஸோ அன்கிளாசிஃபைட் மினரல்ஸ் லைக் சோடியம், சிலிக்கான், கோபால்ட் அண்ட் செலானியம் so are not included in the list of essential element. so இதில் அந்த இந்த அட்டவணையில் பயன்படாத முக்கிய மினரல்கள் பார்க்குறோம். ஸோ சோடியம், சிலிக்கான், கோபால்ட் அண்ட் செலானியம். ஸோ சிலிக்கான் எஸ்பெஷலி த பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸு, அதாவது பூச்சிகள் தாவரங்கள் தாக்காமல் இருப்பதற்கு இந்த சிலிக்கான் வந்து பயன்படும். பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸு, த ப்ரிவெண்ட் வாட்டர் லோடிங் அண்ட் வால் ஃபார்மேஷன். ஸோ வாட்டர் லோட் ஆகுதை தடுக்குன்னு பார்க்குறோம். வால் ஃபார்மேஷன், செல் சுவர் உருவாக்கத்தில் பங்கு வகிக்குன்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இக்கோஸ்டராசியா, இக்கோஸ்ட்ரம் அண்ட் சைபரேசியே கிராமினே அப்படிங்கிறத இந்த குடும்பங்களில் மிக அதிக அளவு இது காணப்படுது பார்க்குறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் த மினரல் நியூட்ரியன்ஸ் and minerals classification based on essential according to Aaron and Stout, and a classification mineral based on the quantity requirement, unclassified minerals. That's all about this. Thank you.